ஆளை காணோம். எங்க தோடா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சும்மா சொல்லிருக்காங்க. ஏசி ரூமையும் கொடுத்து படுக்கிறதுக்கு கட்டிலையும் கொடுத்தா என்னமோ ஆட்டுக்கடையில படுத்து தூங்குற மாதிரி வேட்டியை போத்திக்கிட்டு படுத்துக்கிறது பாரு. இந்தாப்பா அட ஒன்னதான். அட எந்திரி எந்திரி அட எந்திரி. எந்திரி மாட்டேன். உன்னை எப்படி எழுப்பதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு கத்து கத்துனே எந்திரிக்கல. மணி அடிச்ச உடனே எந்திரிச்சிட்ட. பழக்க தோஷம் தான். இன்னைக்கு நேத்தா மணியோட பழகுறேன். இந்த மணி இல்ல, ரோட்ல ஒரு சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அது சரி, ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்திருக்க? கட்டல் இருக்கு, மெத்தை இருக்கு, எல்லாம் தான் இருக்கு, சுகம் தான் இல்ல. நீ 1000 தான் சொல்லு. கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கையை ரெண்டையும் கால் எடுக்கல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கே. நீ தூங்கிருக்கியா? செய்யா, உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை. சரி, அந்த பக்கம் திரும்பிக்க. எந்திரிக்கணும். எந்திரி. அறிவு இருக்கா உனக்கு? போத்திருக்க வேட்டியை தானே கட்டிக்கணும். கர்மம் கர்மம். இந்த வீட்டுக்குன்னு எங்க இருந்தா வந்து சேர்ந்தியோ. கட்டே. கட்டு. நீயா? கட்டுறேன். சீக்கிரம் கட்டப்பா. கட்டிட்டேன். கட்டிட்டேன். கட்டுற கட்டுற கட்டிக்கிட்டே இருக்க. இப்பதான் தெரியுது பணக்காரன் ஏன் ஏசி ரூம்ல இருக்கான்னு. ஏன்? வேர்த்தாலே ரகசியம் வெளியில வந்துருமோன்ற பயம். நீ ரொம்ப பேசுற. உனக்கு இந்த ரூம் பிடிக்கலன்னா வேற ரூமுக்கு போ. மாட்டனே. கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இங்கதான் இருப்பேன். அட கீழே நல்ல ரூம் இருக்குப்பா. மாட்டனே. என்ன மாட்டனே? மாட்டனே நான் இங்க இருக்க வரைக்கும் இது வெறும் ரூம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. இங்க இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னையும் சேர்த்துதான். நீ வாட்சத்தான் பண்ணுவியோ, வால் கிளாக்கத்தான் பண்ணுவியோ, என்ன வேணாலும் பண்ணிக்க. காலையில பிரேக்பாஸ்ட் என்ன வேணும்? என்ன பாஸ்ட்? சாப்பிடுறதுக்குப்பா டிஃபன். நாஸ்டா தமிழ்ல சொல்ல. நாஸ்டா தமிழோ? நீங்க சொன்னா சரி. நாஸ்டா என்னங்க வேணும்? அட சிரிக்க கூட தெரியுது. இடியாப்பம், பாயா. பாயா? அத உங்க ஆயாட்ட போய் கேளு. இங்க காலையில வெறும் இட்லி சாம்பார் தான். வேணும்னா பொங்கல் செய்து தரப்படும். என்ன உடுப்பி ஓட்டலா? மத்தியானம் மாதிரி ஏதாவது கடிக்கலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அம்மனுக்கு விரதம், சைவம் தான். நாளைக்காவது கடிக்கலாமா? நாளைக்கு சனிக்கிழமை, வெங்கடாஜலபதி விரதம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாகநாதனுக்கு விரதம், திங்கக்கிழமை சோம விரதம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை போனவனுக்கு விரதம், வியாழக்கிழமை வந்தவனுக்கு விரதம். மதுரை முனியாண்டி, ஒரிஜினல் முனியாண்டி, இப்படி வந்து மாட்டிக்கிட்டனடா. யாரப்பா அந்த முனியாண்டி? சரோஜா, முதல்ல நீ வெளியே போ. எனக்கு இருக்கிற வரையில உன்னை கடிச்சாலும் கடிச்சிருவேன். என்ன நீ என்ன கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு பத்தாது. வாயமோடு பல்ல காட்டினது போதும். சரோஜா, சரோஜா அதையா இருக்கு. சரோஜா நெல்லு, அதையும் எடுத்துட்டு போற கொடு. இது டேப் ரெக்கார்டர்ப்பா. தெரியும் கொடு. நல்ல கதையே கெடுத்திய. இது என்ன வேலை தெரியுமா? வேலையை பத்தி தான் கவலைப்படுறியே தவிர நான் வந்திருக்க வேலையை பத்தி கவலைப்படுறியா? இதை நான் வாங்கிக்கிட்டேன்னு ஜெகநாத போய் சொல்லு. ஜெகநாதன் உன் தம்பி. நீ என்ன செய்வ? யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ அனுபவிக்கிறீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்கிறேன், அது மட்டும் நியாயமா? ராஜாங்கம், அத பத்தி எல்லாம் நீ பேசாத. உனக்கு டேப் ரெக்கார்டு தானே வேணும். இந்த அப்படி அவன் ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதேசி பரதேசி. சரோஜா, இன்னைக்கு சோப்பு போடுறியா? எப்படி தெரியுது? ஆமா, சோப்பு தான் போடுறேன். ஐயா, இது என்ன இப்படி சாயம் போகுது? உன் துணியாச்சே, அதான் பல்ல காட்டுது. சரோஜா, சரோஜா, என்னையா சொல்லி தொலை. நீ துணியை மட்டுமா கசக்குற? என் மனசையும் சேர்த்துல கசக்குற. மனச கசக்குறியே. ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல
உன் உடம்பையும் சேர்த்து கசக்கி உதறி காய போட்டுடுவேன். வந்துட்டான் காலங்காத்தால காதல் கீதம் பாடுது. பெரிய கண்ணனுக்கு அண்ணன் பொறுக்கி பொறுக்கி. இவனுங்க எல்லாம் பெரிய மனுஷன் விட்டு பசங்க. பங்களாவில வேலை செய்யறதுனால பயமா இருக்கு. என்ன சரோஜா இதுக்கு போய் கோச்சிக்கிற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்ன, அது தப்பா? தப்பு இல்ல. என்ன மச்சான், மார்னிங் ஷோவா? இன்டர்வலோட முடிஞ்சு போச்சா? அலையிறீங்களேடா. அருமையுள்ள மண்ண மணி கோரவ மாண்ட கதைய சொல்லி வார மக்களை போல. என்ன அது? என்ன மாடியில பாத்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, ஷவர் பாத் எடுக்கலையா? எனக்கு கிணறு பாத் தான் பிடிக்கும். இப்படி ஊத்தி ஊத்தி குளிச்சே பழகி போச்சு. அதுக்கு நீ இவ்வளவு நேரமா? நானும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சலாம் தான் பாக்குறேன், முடியலையே. ஏன்? ஜெயில எல்லாம் வார்டன் பக்கத்துல நின்னுட்டு ஆச்சா ஆச்சான்னு குரல் கொடுப்பாரு. நாங்களும் அவசர அவசரமா குளிச்சிருவோம். இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு சரியா? என்ன? அப்படி தூரமா நின்னுகிட்டு ஆச்சா ஆச்சான்னு 2 குரல் கொடு குளிச்சிடுறேன். ஆச்சா ஆச்சா. சரியான பேய் குட்டி மாதிரி இருக்கு. ஆச்சா ஆச்சா ஆச்சா. சீக்கிரம். மச்சான் வத்தி விட்டு விடு மச்சான். இது என்ன வெத்தலை பாக்கடையா? என் ரூம்க்கு வந்த முதல்ல வெளியே போ மச்சான். மலை ஏறி போனாலும் மச்சின தெய்வ தேவைன்னு சொல்லுவாங்க, பார்த்து பேசு. உன்னை கடைசி தடவையா வான் பண்றேன். மச்சாங்கிற வார்த்தையை முதல்ல நிறுத்து. அது என்னமோ தெரியல மச்சான், என்னை அறியாம உன்னை பார்த்தோன்னே அந்த வார்த்தை வந்துருது. மருந்து பாட்டில் நாட்டு மருந்தா சீம மருந்தா எனக்கு தெரியும் மச்சான். மச்சான் செட்டப்பா தான் இருக்காரு. பாரு, ஒழுங்கா படி. நீ நல்லா படிச்சா தானே மச்சான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. படி படி. வருது மச்சான், அப்பப்ப நம்மளையும் செட்டப்பா கழிச்சு. இல்லடா, காலேஜ் போக போறது இல்ல. ஏண்டா? நான் நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா. உண்மைதானே? சொன்னது யார் தெரியுமா? உங்க ஃபோர்ட்நைட் மாப்பிள. ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கப்பா. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரவுடி பையல வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது. அவன் பெரிய பொறுக்கிப்பா. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே ஊதிடுவேன். மச்சான் ஊதுரா பாப்போம். உண்மையிலேயே நீ ஆம்பளை சிங்கமா இருந்தா முதல்ல அங்க ஊது, அப்புறம் இங்க ஊது. ஊதுரா ஊதுரா ஊது. ஊதி தொலைண்டா. நீங்க பெரிய மனுஷன், நான் பொறுக்கியா? பார்த்தேன் மச்சான், நானும் மார்னிங் ஷோ பார்த்தேன். பயப்படாத, நல்லா படி. நைட் ஷோவே பார்க்கலாம். உன் மகனுக்கு புத்தி சொல்லுவா தர. மார்னிங் ஷோங்கிறா நைட் ஷோங்கிறா ஒண்ணுமே புரியலையே. காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறண்டா கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து பாரு கடவுளே, என்ன இப்புறப்பு பறக்க வச்சிய கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து பாரு கடவுளே. அம்மா காலையில சரோஜா காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம. இது உனக்கே நல்லா இருக்கா? 3 வேளை வடிச்சு வடிச்சு கொட்டுறேன், மூக்க பிடிக்க தின்னுபிட்டு காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லையா? வெட்டி போட்டுருவேன் தெரியுமா? எனக்கு பசி வந்தா பாட்டு வரும். பசி வந்தா பாட்டு வரும், குஷி வந்தா? அது இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வரல. ஐயா வந்துச்சு. இந்த வீட்டு ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன செய்வேன்? காலையில எந்திரிச்சு கஞ்சி. அப்ப நாஸ்டா கொடு. ஐயோ இறங்கு, குரங்கு இறங்கு. மாட்டேன், நாஸ்டா கொடு. நீ நினைச்சதுக்கெல்லாம் இங்க சாப்பிட முடியாது. இங்க 8 மணிக்கு தான் பிரேக்பாஸ்ட். பழைய சொல்லாது கூட. ஓம் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? இது என்ன நினைச்ச? டேபிள். அதுக்கு ஒரு தாளமா? என்ன டேபிள்? துண்ட டேபிள். துண்ட டேபிளா? டைனிங் டேபிள்யா. இது மேல உட்காந்துக்கிட்ட பழைய சோறு கேக்குறியா? அறிவு இருக்கா? பழைய சோறு டேபிளா திங்க போது நான் தானே திங்க போறேன். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கியா? இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்.
நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும், கழுத வேஷம் போட்டா கணக்கணும், பணக்கார வேஷம் போட்டா பசிய பத்தி பேசவே கூடாது. சோமாரி பாமானி உள்ள வாடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சில குத்துறனா மூக்குல ரத்தம் வருமைனா கலத்திடுவா. என்னடா என்ன சத்தம்? தெரியலீங்களே. சரோஜா, சரோஜா கேக்குறீங்க? தெரியலையே. அவன் தான் மாட்டிக்கிட்டானா? ஐயோ, போய் பாரு போய் பாரு. இந்த மம்பட்டியானோட பெரிய லொல்லா போச்சுதே. என்னடா என்னன்றப்ப லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்குற. என்ன யாரு நினைச்சுக்கிற? வேறு பக்கிலே தெரியுமா? பக்கிலே தெரியாது. பிளேடாவது தெரியுமாடா? கஸ்மாலா சோமாரி ராமானி தரம்போ ஆகாத்து பிசாத்து யாருக்கு வச்சுக்கிறா? ஏன்பா என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இத போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டு கேக்குறீங்க, நான் டயலாக் கேக்குறேன். பொழுதும் போன மாதிரி இருக்கும், நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும். இதான் உன் தாய்மொழிய? இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சோன் தான். மாட்டுவான், சீக்கிரத்துல மாட்டுவான். ஆமா, அவன் உங்ககிட்ட ஓரம் கட்டுறானா? ஏதாவது சத்தாச்சானா சொல்லு, அவனை கீச்சிடுறேன். நீ கீசம் வேணாம் காசம் வேணாம், நானே பாத்துக்குவேன். ஐயோ, அதையும் எடுக்கிறேன். உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா. இதை விட்டுட்டு போனா நீ என்ன ரெக்கார்டு பண்ணுவியோ? சரோஜா சரோஜா, பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பொழுது போலங்கிறியா? இந்தா இதுல ரேடியோ இருக்கு, இத வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா. நல்ல புள்ள. இவ அழுத்தமான ஆளு, மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு 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 மச்சான. என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டியா? சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற? சரோஜா சரோஜா, என்னையா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேட்கணும். கேளையா? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வகிட்டே எடுக்கிற? அப்பா, என் தலை ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல, கோண வகை எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மகன் கொம்பரு ரசிக்கிறீங்களோ? பாத்து விட்டு. ஒன்னு யாருங்க கூப்பிட்டது? நான் இங்க வருவேன், நீ யார் கேக்குறதுக்கு? நீ சோப் போட. பேசாம இருக்கல, இப்ப உனக்கு தண்ணி ஊத்திருவேன். ஆமா, சோப் போடனா போடுவாங்க. அடே கிக்கி பிக்கி பாத்து. கிக்கி பிக்கி பக்கி பக்கி. அடே கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி. நீ பேசுற மாதிரியே இருக்கு நீ கொஞ்சிறதும். கிக்கி பிக்கி. இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா பாந்த பக்கம். அம்மா, பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? இருளாண்டி. உன் புத்தி ஒன்ன விட்டு அங்க போகும். இருளாண்டி வெளிச்சாண்டி அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா. அனாவசியமா பேசாத, அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேரு பாட்டன் பேர்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா, நீங்க இருளாண்டி வைங்க. வைக்காதீங்கம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெக்க ரொம்ப தூரமா? தெந்துருவமா? மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா, இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம் சொன்ன. ஓஹோ. ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, உன் பேச்சு வார்த்தையை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற வாத்தியாரங்கிற, ஒண்ணும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ். அதான் ரெண்டு கலந்துருக்கு. துளுரு குளிரு பெரிய அடுக்குமொழி போல ஒரு